தொடர்ந்து தீபாவளி பலகாரம் வரிசையில் இன்னைக்கு கடைசியாக சோமாஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சோமாஸ்குள்ளே வைக்கிறதுக்காக 2 வகையான பூரணம் செஞ்சு வச்சுருக்கேங்க. ஒன்று காய்ந்த தேங்காய், அதாவது கொப்பரையை துருவி கூட எள்ளும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தது. இன்னொன்று உடச்ச கடலையை மிக்சியில் பவுடர் அரைச்சி அது கூட எள்ளும் சர்க்கரையும் சேர்ந்த கலவை. இப்போ ரெண்டுமே சேர்த்து நம்ம சோமாஸ்குள்ளே வச்சு சோமாஸ் தரட்ட போகிறோம் வாங்க. பூரணம் ரெண்டுமே அரை கிலோ இருந்தது, அதனால் நான் இன்னைக்கு 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பூரி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். சிறு சிறு உருண்டைகளாக பூரியை திரட்டி அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சு ஸ்டஃப் செய்யணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி திரட்டின மாவுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு அப்படியே அது 2ஆக மடித்து கைகளால் மெதுவாக அப்படியே அழுத்தி விடணுங்க. பூரியை திரட்டி ஈரமாக மாவு இருக்கும்போதே அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் காய வச்சிட்டோம்னா அது அப்படியே பிஞ்சு போயிடுங்க. சைடில் டிசைனுக்காக இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு அழகாக நம்ம அழுத்தி விடலாம். இதுக்கு தனியாக பிளாஸ்டிக்கில் அச்சுகள் எல்லாம் விற்குதுங்க. ஆனால் அதையெல்லாம் விட நம்ம கைகளில் இந்த மாதிரி செய்கிறதே ரொம்பவே நல்லது. ஏன்னா அச்சில் ஒரு வாட்டி போட்டு எடுக்கும்போது பிஞ்சு வந்து விடும். இதற்கு தனியாக ஸ்பூன்கள் கூட விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து அப்படியே சைடில் கட் பண்ணி டிசைனாக செஞ்சு கூட எடுத்துடலாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சோமாஸை கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு 3 போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். இந்த சோமாஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்து வரும். பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே ஒரு ஜல்லடையில் போட்டு எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அதற்குள்ளே வச்சிருக்க எள், நாட்டு சர்க்கரை, கொப்பரை இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.